அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. வரைக்கும் சித்தர்கள் ஞானிகள் எல்லாமே அந்த உயர்ந்த இடத்தை அடையிறதுக்கு காரணமே அவங்க முன்ஜென்மத்துல பண்ண நல்ல கர்மா அப்படின்றது என்னோட எண்ணம் ஐயா. முன்ஜென்மத்துல பண்ண நல்ல கர்மா உண்டு, இந்த ஜென்மத்துல பண்ண நல்ல கர்மா உண்டு. நமக்கு முன்ஜென்மத்துல கர்மா நல்ல கர்மா பண்ணிவிட்டு இந்த ஜென்மத்துல 3 பொண்டாட்டி 3 30 புள்ளிங்களை பெற்று வச்சுன்னா கர்மா வந்து சேராது, கடவுளுக்கு போவாது. சரி ஐயா. ஆனா அவங்க முன் ஜென்மத்துல பண்ண கர்மா இந்த ஜென்மத்துல அவங்க இவ்வளவு உயர்ந்த இடம் வருதுன்னா அப்போ நிறைய சித்தர்கள் சாமிகள் அவங்க சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க ஐயா. அது எனக்கு புரியாத கடவுள் வழியில எவன் போனாலும் கஷ்டம் தான்பா. சின்ன வயசுல படுற சின்ன வயசா பெரிய வயசா இல்ல, கடவுள் வழியில எவன் போறான்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். எந்த ஞானியாவது கோடீஸ்வரன் தானே, கடவுள் கூடவே இருந்தான். அவன் நினைச்சா எதோ ஒன்றா செய்ய முடியும். ஆனா எந்த ஞானியாவது கோடீஸ்வரன் தானே, எந்த மகானாவது லட்சாதிபதியா இருந்தானா, எந்த சித்தனாவது 4 பங்களா கட்டின்னு உட்காந்துதானா, எல்லாமே பிச்சை எடுத்து சாப்பிட்டான். அதனால தான் அவன் கடவுள் அடைய முடியுது. இப்ப இருக்கிற சாமியார்கள்லாம் எல்லாம் பங்களாவில் இருக்கிறவங்க தான். தெய்வத்துக்கு அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. அதனால கடவுளை எவன் தேடி போறானோ கடவுள் மாதிரி இவன் ஆனாதான் அதுக்கு சேர்க்கும். எண்ணெயோட தண்ணி சேருமா? தண்ணியோட எண்ணெய் கலந்துடுமா? தண்ணியோட எண்ணெய் கலக்கணும்னா எண்ணெய் தண்ணியாக மாறி போடும். எண்ணெயோட தண்ணி கலக்கணும்னா தண்ணி எண்ணெயாக மாறி போடும். கடவுளோடு சேரணும்னா மனிதன் தன் நிலையை மாற்றிக்கின்னு மாறி போகணும். அப்போ தான் அதோடு சேர முடியும். இல்லாத வரைக்கும் என்ன மாதிரி கத்தின்னு பொழப்பு நடத்திட்டு தான் போகணும். இன்னும் ஒரே கேள்வி ஐயா. சொல்லு. இப்போ மக்கள் இப்போ நமக்கு முன்னாடி நல்லவன், இவனை மாதிரி ஒரு ஃப்ரெண்டை பார்க்க முடியாது, இவனை மாதிரி ஒரு ஃப்ரெண்டை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க நமக்கு பின்னாடி போயிட்டு நம்மளை பற்றி தப்பாக பேசும்போது ஒரு கேள்வி வருது, எது உண்மை? நமக்கு முன்னாடி அவங்க சொல்கிற ஒரு விஷயம் உண்மையா, இல்லை நமக்கு பின்னாடி ஒரு கேட்டோம்னா நான் சும்மா காமெடிக்கு சொன்னேன் இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்ற மாதிரி வந்துடுது. பின்னாடி சொன்ன மாதிரி அதான் உண்மை, பின்னாடி பேசுகிறது தான் உண்மை. அதான் உண்மை. முன்னாடி பேசுறது முகஸ்துதின்னு பேர் இருக்குது. உன்னை புகுந்தாதான் ஒரு டிவி வாங்கி கொடுப்பேன், உன்னை புகுந்தாதான் ஒரு 1000 ரூபாய் கொடுப்பேன், உன்னை புகுந்தாதான் ஒரு நாஸ்கா வாங்கி கொடுப்பேன். அதனால புகழ்ந்தான். பின்னாடி போய் திட்டினா பார்த்தியா, அதான் உண்மை. இப்போ அந்த மாதிரி ஆளுங்களை நம்ம பார்த்தா ஒதுங்கி இருக்கணுமா? எல்லாருமே பார்த்தா சொல்லுவானா, நான் முன்னாடி வாழ்த்து பேசுவேன், பின்னாடி போய் திட்டி பேசுவேன். எனக்கு இப்போ நேற்று நடந்திருக்கு. நேற்று நடந்த பிறகு தானே தெரிஞ்சுது, நடந்து முன்னே தெரியலையே. நடந்து முன்னே எவனாலையும் தெரிஞ்சுக்க முடியாது. சேர்ந்து பழி வாங்கி பக்குவப்பட்ட பிறகு தான் தெரிஞ்சுக்க முடியும். அதனால தெரிஞ்சுதான் விலைக்கு போயிடணும். அவன் கெட்டவனான்ட்டு நீ சொல்ற, முன்ன அவன் கெட்டவன் சொல்றான், என்ன சொல்ல போற? அதுதான் அப்ப என்ன? அப்ப உனக்கு அவன் கெட்டவன், அவனுக்கு நீ கெட்டவன். அதனால 2 பேருமே கெட்டவங்க தான். ஏன்னா எப்போ இன்னொருத்தனை கெட்டவன்னு நம்ம சொல்றோமோ நம்ம சீரா இல்லைன்னு அர்த்தம். நம்ம சீரா இருந்தா அவன் கெட்டவனா இருந்தா நமக்கு என்ன, நல்லவனா இருந்தா நமக்கு என்ன? நம்ம வேலையை பார்க்கலாமே. சரி, அவன் நல்லவனா இருந்துட்டா நமக்கு என்ன சாதனை? இல்ல அவன் கெட்டவனா இருந்தா நமக்கு என்ன? அவனோட பழகி போறான். அப்போ அவனை புறஞ்சொல்லாம வாழ கத்துக்குங்க. இன்னொருத்தரை பத்தி பேசும்போது நம்மளை பத்தியும் பேசும் உலகம். 10 பேருக்கு நம்ம நல்லவனா இருக்கலாம், இன்னொருத்த 10 பேருக்கு கெட்டவனா இருப்பான். ஆனா 100 பேருக்கு அவன் நல்லவனா இருப்பான். நம்ம 100 பேர் கெட்டவனா இருப்போம். அதனால யாரு கெட்டவன் யார் நல்லவன் ஆராய்ச்சி பண்ணி சொல்லவே முடியாது. அவ சூழ்நிலையில அந்தந்த நிமிஷத்துல அவன் கெட்டவனா மாறிடுவான். எவ்வளவு நல்லவனா இருந்தாலும். சரி, ரொம்ப நன்றி. நன்றி. ஐயாவோட குரு போற்றி படிச்சிருவோம். மனத்தினில் ஒடுங்கி நம் மாயை எல்லாம் நீக்கி தூய ஒளி கிளம்பி நம் துன்பமெல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையுடன் சேரவும் அருள் புரிய வேண்டும். எல்லாம் வல்ல நம் சர்க்குருநாதர் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் மலரடி சரணம் சரணம் சரணம். இன்னைக்கு தைப்பூசம், முருகனுக்கு உகந்த நாள். வள்ளலாறு தன்னுடைய வாழ்நாளெல்லாம் எதுக்காக பாடுபட்டாரோ அதுவா
மாறக்கூடிய ஒரு நன்னாள் இன்னைக்கு தைப்பூச திருநாள். அந்த நாளில் அவரோட இதுக்கு போனோம்னா 7 திரையை நீக்கி உள்ள இறைவன் எந்த கோலத்தில் இருக்கிறானோ, எந்த கோலத்தில் எங்கே இருப்பான், ஒவ்வொரு உயிர்க்குள்ளேயும் இறைவன் எந்த கோலத்தில் இருக்கிறானோ அந்த கோலத்தை 7 திரை நீக்கி காட்டுவாங்க. இறைவன் இப்படி தான் ஒவ்வொரு உடலுக்குள்ளேயும் இருக்கிறான். அவன் அப்படி இருக்கிறதுனால தான் இந்த ஊன் உடம்புக்குள்ள உயிர் வந்து உறவாடிக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு ஜோதி அணைஞ்சால் இந்த உடலை விட்டு உயிரானது வெளியே போய்கிடும். அப்போ 7 திரையை நீக்கி காட்டுவது போல இங்கேயும் 2 மாதம் ஐயா திரையில் இருந்தார் காட்சியா. இன்னைக்கு திரையில் இருந்த ஐயா நம்மளுடைய மனத்திரையெல்லாம் தீர்க்கறதுக்காக இன்னைக்கு சிலை வடிவம் எடுத்து இப்போ நமக்கு கண்ணு முன்னாடி காட்சி கொடுக்குறார். இதுக்காக நம்மளுடைய ஆர்டிஸ்ட்டு ராஜீவ் சுவாமிகளும் அவருக்கு துணையாக நம்மளுடைய முருகன் சாமிகளும் ரொம்பவே பாடுபட்டிருக்காங்க. இந்த நேரத்தில் அவங்க 2 பேருக்குமே நம்மளோட கரகோஷத்தையும் வெளிப்படுத்தணும். இந்த உருவத்தை பெரும்பாலும் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த உருவம், இந்த முகம் அவருக்கு சமாதி ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த அந்த முகம் அது. அவர் சமாதி ஆகிறதுக்கு முன்னாடி அந்த 2 வருஷத்தில் 6 மாதத்துக்கு ஒரு தடவை அவரோட முகம், அந்த உருவம் எல்லாமே மாறிக்கினே வரும். 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி அடுத்த தடவை இருக்கும்போது இருக்காது, எல்லாத்தையும் மாற்றிருப்பார். அப்போ இந்த முகம், இந்த வடிவம் கடைசியாக அவர் நமக்காக காட்சி கொடுத்த, அந்த ஊன் உடம்புக்குள்ளே காட்சி கொடுத்த அந்த வடிவம் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். எல்லா மனுஷனும் வந்தோம், வாழ்ந்தோம், ஒரு நாள் போயிடுவோம். அப்படின்னு வாழக்கூடாது. நீ வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது, போகக்கூடிய உன்னோட முடிவுக்கு ஒரு காரணம் வேணும். எதுக்கு வந்தோன்னு தெரியாமல், ஏன் வாழறோன்னு தெரியாமல், எங்கே போகிறோன்னு தெரியாமல் உன்னோட வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாது அப்படின்னு காலமுள்ள சொன்னவர் நம்ம குருநாதர். அதனால தான் மற்ற மகான்கள் எல்லாம் கடவுளை பற்றி பேசும்போது நம்ம குருநாதர் கடவுளை பற்றி பேசுனது கொஞ்சம், ஒரு 20% கூட இருக்காது. ஆனால் அவர் யாரை பற்றி பேசினாருன்னா மனுஷனை பற்றியும், அந்த மனுஷனை வழிநடத்தி கொண்டு இருக்கக்கூடிய மனசை பற்றியும் தான் அவர் வாழ்நாள் ஃபுல்லாக உபதேசம் கொடுத்துருப்பார். யாருக்கெல்லாம் மனத்தெளிவு இருக்குதோ அவங்க யாரும் கடவுளை தேடி ஓட வேண்டிய வேலை இல்லை. இந்த உடம்புக்குள்ளேயே கடவுளை பார்க்கக்கூடிய அந்த சாதுரியம், அந்த ஞானம் எல்லாருக்கும் வசப்படும். இப்போ நமக்கு வசப்படலை. ஏன்னா நாம் மனம் சொல்கிறபடி வாழ்ந்துட்டுருக்கோம். அறிவு சொல்லக்கூடிய வழியில் நம்மளால் போக முடியல. ஏன்னா அறிவு எது, மனம் எது, நான் எது, என் உடல் எதுன்னு பிரித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நமக்கு எந்த பக்குவமும் இல்லை. அப்போ நம்ம குருநாதர் மட்டும்தான் உடல் எது, அந்த உடலுக்குள்ளே இந்த மனம் எப்படி வேலை செய்யுது, இந்த 2 பொருளும் சேர்ந்து உயிரை எப்படி வேலை செய்யுது, உயிரை எப்படி வழி நடத்துது, அறிவை எப்படி காட்டி கொடுக்காம இருக்குது. அறிவுன்றது ஒரு ஜோதி. அந்த ஜோதியை மறைக்கக்கூடிய இருளா மனம் வந்து முன்ன நிற்குது. ஆனால் ஐயா கொடுக்கக்கூடிய பாடம் மனத்தோட பலத்தை குறைச்சி ஜோதியான அந்த ஞானமான அறிவை பிரகாசப்படுத்திட்டான்னு சொன்னால் மனமானது செயலற்ற தன்மைக்கு போகும். மனம் எப்போ ஒடுங்குதோ அப்போது இந்த உலகம் எனக்கு கண்ணு முன்னாடி இருந்து மறைய ஆரம்பிக்கும். உலகம்ன்றது ஒன்று மறைஞ்சால் உலகத்தை படைத்தவனான இறைவனை அது காட்டி கொடுக்கும். அப்போ மனசோட பலம் குறைஞ்சால் மட்டும்தான் நமக்கு முக்தி, நமக்கு மோட்சம், நமக்கு கதி எல்லாமே அது மட்டும்தான். அப்போ செய்யக்கூடிய பாடங்கள் பொண்ணு தராது, பொருள் தராது, இருக்கிறதும் போயிடும். அதுதான் ஐயா சொல்லுவார், என்னை நம்பி வராதிங்க, நானே ஒரு பிச்சைக்காரன் ஆகிட்டேன். ஏன்னா நான் பெரிய பிச்சைக்காரனை பிடிச்சிட்டேன். அவனே ஒன்றும் இல்லாமல் ஆண்டி கோலத்தில் இருக்கிறான், அவனை பிடிச்சனால நானும் பிச்சைக்காரன் ஆகிட்டேன். என்னை நம்பி வரவங்க உங்களுக்கும் இதுதான் நிலைமை அப்படின்னு சொன்னார். எதுக்காக சொன்னார்? பயமுறுத்த சொன்னாருன்னா பயமுறுத்ததுக்காக சொல்லலை. நாளைக்கு இதெல்லாம் நடக்கும், இது எல்லாமே இருக்கும். எல்லாமே எந்துன்னு உறவாடி இருந்த அது எல்லா விஷயத்தையும் இப்போ நான் இது எதுவும் எனக்கு சொந்தம் இல்லைன்னு நானும் ஒரு அனாதை மாதிரி ஆயிடுவேன் ஒரு நாளைக்கு. அப்போ அது வரைக்கும் சொந்தமும் பந்தமும் என் கூட உறவாடி இருந்த இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அது வரைக்கும் உறவாடி இருந்த இப்போ சொந்தம் பந்தமெல்லாம் இப்போ என்ன பண்ணோம்? நீ வாழவே வழி தெரியாதவன், உனக்கு பிழைக்க தெரியல
அப்படின்னு கேலியும் கிண்டலும் செய்யக்கூடிய அந்த நிலையை கொண்டு வந்து சேர்த்துறோம். எதை நோக்கி போனால் சொந்தம் பந்தம் கூட உறவாடும் போது நமக்கு கௌரவம் இருக்கும், எல்லாமே வரும். ஆனால் இதை விட்டுட்டு இறைவனை நோக்கி போனால் இந்த பொருள் எல்லாம் விலகி போகும். வெளிச்சத்தை தேடி போக 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 இருள் நம்மளை விட்டு விலகி போயிடும். இருளை தத்த வேண்டிய வேலையே கிடையாது. எனக்கு இருளே வேணான்னு சொன்னால் நான் வெளிச்சத்தை தேடி போனேன்னு சொன்னால் இருள் என்னை தேடி வராது, நான் ஒளிமயமாகுவேன். அப்போது மனம்ன்ற ஒரு கட்டுப்பாட்டிலேருந்து நான் தப்பிச்சு வெளியே வந்து அறிவுன்ற ஒரு சிறகு விரித்து நான் பறந்து போனால் எனக்குள்ள இறைவன் எப்படி இருக்கிறான், என்னோட வாழ்க்கை என்ன, என்னோட பயணம் என்ன, அதோட முடிவு என்ன, எல்லாத்தையும் நான் நிர்ணயம் பண்ணுவேன். இப்போ என்னோட முடிவு எது யாராவது சொல்ல முடியுமானா தெரியலங்க, இது எங்கே தான் போய் முடியும்னு யாருக்கும் தெரியல. ஏன்னா எதிர்காலன்றது ஒரு கேள்விக்குறி. எதுக்காக அந்த கேள்விக்குறி வந்ததுன்னா அங்கே அறிவு வழி நடத்தலை, என்ன மனம் மட்டுமே வழி நடத்துது. மனம் வழி நடத்துகிற எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு, ஆனால் விளக்கம் கிடையாது. ஆனால் அறிவு வழி நடத்தினா நான் இப்படி தான் ஆக போகிறேன், என்னோட முடிவு இதுதான் இருக்குன்னா அது முடிவு பண்ணி உன்னையும் அது கொண்டு போய் அங்கே சேர்த்துரும். அப்போது அறிவுன்றது வேற ஒன்றும் இல்லை, அது பழுத்தா அதுதான் ஞானம். அப்போ நமக்கு மனசோடு வாழ்ந்த நம்ம அறிவோடு வாழணும். அறிவோடு வாழ்ந்தால் நம்மளோட ஞானத்தோடு வாழ முடியும். ஞானத்தோடு வாழ்ந்தால் யாரை தேடின்னு இவ்வளோ காலம் சுற்றின்னு இருந்தோமோ அவன் இதே போல் ஒரு சேர் போட்டுன்னு நம்ம பக்கத்துலேயே உட்காந்துருவான். இப்போ ஐயா உட்காந்துருக்கா மாதிரி, சரிங்களா? அந்த நாளும் நமக்கு வரும். அந்த நாளுக்காக தான் இந்த மாதிரி மகான்கள் காலம் ஃபுல்லாக ஒவ்வொருத்தராக வந்து 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 நம்மளெல்லாம் எப்படியாவது அவங்க வாழக்கூடிய காலத்திலேயே கரை சேர்த்துடணும். அவங்க வாழ்நாளெல்லாம் நமக்காக பாடுபட்டிருக்காங்க. அவங்களுக்கு அதனால் பயனே கிடையாது, 10 பைசா கூட பயன் கிடையாது. ஆனால் அவங்க பாடுபட்டது எல்லாமே நாம் அனுபவிக்க, நாம் அறுவடை பண்ணி நல்லா இருக்கிறோம், சரிங்களா? அதனால் இந்த டைமில் நம்மளோட குருநாதர் உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத ஒரு பொக்கிஷம். எந்த குருநாதரையும் இவ்வளோ கிட்ட போய் எந்த குருநாதரையும் அவரை தொடர அளவுக்கு யாரும் கிட்ட சேர்த்ததே கிடையாது. நம்ம குருநாதர் மட்டும்தான். யாருமே தூரம் இருக்கக்கூடாது. ஏன்னா நீ உனக்கும் எனக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. எனக்குள்ள எந்த பொருள் உள்ளே இருக்குதோ அதே பொருள் தான் உங்கள் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. ஆனால் நான் உணர்ந்துட்டேன், நீங்கள் உணரலை. அதுக்காக தான் அவர் எல்லாரும் சேர்ந்து மகானுக்கு ஆரத்தி எடுக்கும்போது இந்த மகானு மக்களுக்கு ஆரத்தி எடுத்தார். நான் காட்டக்கூடிய இதே பொருள் தான் உனக்குள்ளேயும் ஜோதியாகவும் சுயமாகவும் பிரகாசிச்சுக்கின்னு இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க, நான் புரிஞ்சுக்கணுன்னு இருக்காரு. நாம் புரிஞ்சுப்போமா? கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும்.